நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தான் பிரச்சனை, இப்படிதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு மாமா, என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணுமென்னு எதுவும் பண்ணல, என்னால் இதை தவிர்க்க முடியல, நான் மட்டும் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு எவ்வளவோ நான் அறிகுறி சொன்னேன், புத்திமதி சொன்னேன், ஆனால் அவன் என் பேச்சு ஒரு பொருட்டா கடை ஏற்றுக்காம அவ இஷ்டத்துக்கு ஆடினு அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இப்போ வீட்டிலேருந்து டைவர்ஸ் வாங்கினு சொத்தை கொஞ்சம் வாங்கினு வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம அவர் ஒரு பக்கம் முழிக்க உடனே சொல்லிடுறாரு, என் பொண்ணு என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையை நாசனம் படுத்துவா, அந்த வீட்டை விட்டு நீயே துரத்திச்சுன்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொன்னேன். இந்த டைம் அவள் வந்தது நல்லது தான், ஆனால் அந்த வீட்டில் நான் அவளை சேர்த்த மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கேடு கேட்ட ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு வராமே இருந்துடலாம், நானும் என் தங்கச்சி மட்டும் இந்த வீட்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. மறுபக்கம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பைரவேந்திரன் வந்து, ஐயோ கார்த்தி என்னடா இழைச்சி போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அம்மா நான் ஆசையாக போனோமா குழந்தை வருன்னு சொல்லிட்டு, ஆனால் குழந்தையும் வரல, லாஸ்ட்ல ஏமாற்றமும் என் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறமா, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம பைரவேந்திரன் அவளை போய் விட்டுட்டு வந்துக்கிட்டாடா, அவளை 4 சாத்து அடி போட்டு அவளை அப்படியே வெளுத்துட்டு வந்து வேணாவா, இரு உனக்கு போல் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களை தான் அடிக்கணும்னு கை வாங்குறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களா, அவ கூட சேர்ந்து நீங்களும் தான் ஜாலரா தட்டினீங்க, அண்ணியை எப்படியான வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு அவளை அந்த வீட்டுக்குள்ளே வர வச்சுங்க, என் வாழ்க்கையை நாசமாக போக வச்சுங்க, என் மேலே அக்கறை தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் வாயை மூடின்னு ஒரு பக்கம் மௌனமே சிறந்தது, இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் இருக்கால இலக்கியாவோட மாமா, அதாவது அஞ்சலியோட அப்பா, அவர் இருந்து அஞ்சலி கால் எடுத்து உள்ளா வைக்க வரா, ஏய் அங்கே நில்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை நீயே வீட்டை விட்டு போயிரு, என்ன வாயில் எதனா வர வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே போகாமல் சைலண்டாக அங்கேயே இருக்காங்க. நீ இப்போ போறியா இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நூக்கி தள்ளிடுறாரு. உடனே அஞ்சலி போய் ஒரு பக்கம் 2 பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் வந்து, ஐயோ அப்பா உங்களை விட்டா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்கள் அம்மா இருக்காளே, 2 பேரும் கூட்டுக்கால் வேணிங்க தாண்டி, 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரே அடியா எல்லாரோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்கள்லாம் இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ஆஷா பேசி விட்டுறாரு. இதனால என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அஞ்சலி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சுன்னு இருக்கா. என்னடா இது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னது உண்மையாக தான் போச்சு, நான் செஞ்ச தவறு இப்போ எனக்கே வந்து ஆப்பா நிற்கிது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன், கடவுளே எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம், ஏன் அந்த துக்கம், ஏன் அந்த துயரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஓரமாக நின்று இருக்காங்க. இத்தனை மட்டும் திருந்தாமல் அந்த இலக்கியாவை நான் சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கையை நாசனப்படுத்திட்டால அவளை எதனா ஒன்று நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி எடுத்துன்னு இருக்காங்க. இத்தனை பட்டம் திருந்தாத இவளை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் எவ்வளவோ அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம், இந்த மாதிரி நின்று இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து வேதனை உலகத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. வாழ்க்கையில் ட்ரிங்க்ஸ் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அஞ்சலியால் தான் எல்லாமே ஆனது. இந்த அஞ்சலியை அடித்து ஓட விட்டுருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்வு வந்துட்டுங்க. அவள் பண்ண வேலையால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ விபரீதம், எவ்வளோ வேண்டாத வெறுப்பு எல்லாமே போச்சுங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.